அவ இல்லைன்னா நான் இல்லவே இல்லை அப்படிதான் சொல்லுவேன். அது ஏன் சொல்றேன்னா, அவள் போட்ட பிச்சையில தான் நம்ம எல்லாரும் நான் இருக்கிறோம், குடும்பமே இருக்கிறோம். அவளை திட்டக்கூடாது. எனக்கு நீ பண்ணிட்ட இதை செய்யன்னு சொல்லி திட்டக்கூடாது. இது ஆடியன்ஸுக்கு சொல்றதுன்னா, உண்மையான ஒரு பக்தியை உணர்ந்தவன் நான் சொன்னாலும் கூட சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா நான் 13 வயசுலேருந்து உணர்ந்திருக்கிறேன். நம்ம நாள் கிழமை எதுவுமே இல்லை. அவ சொல்ற நாள், அவளை சொல்ற நேரம் தான் நம்மளுக்கு முக்கியம் தவிர, நம்மளா ஒரு நாள் எடுத்துட்டு போய் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பிளான் போட்டுலாம் எதுவுமே சொல்லுது. அவளே ஒரு படைத்தளபதி. என் பிள்ளைக்கு யாரு நீ வருவ, யாரு உன்னை அடிப்பா வான்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்குள்ள, பஞ்சமி வாரத்துக்குள்ள இதை வாஷ் அவுட் பண்ணிட்டேன். நான் போய் அவகிட்ட போய் காலில் போய் விழுந்தேன். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. வாராகி அம்மாவோட தீவிர பக்தர் அஜித் குமார் இருக்காரு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த எல்லா நான் பெரிய பெரிய ஆன்மீகம் பக்தர்களுக்கும் வர மேக்சிமம் எல்லார்ட்டையும் நான் கேட்கறது என்ன அப்படின்னா, கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கணும், ஃபினான்சியலாக பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவாங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறணும். என்னதான் எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதின்னு இல்லாமல் நிறைய பேர் பல கஷ்டங்களோட பல வேதனைகளோடு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் நிறைய ஜோதிடர்கள்ட்ட நிறைய பேர் கேட்பேன். நீங்க கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கீங்க, உங்களோட வழி நல்லாவே தெரியும். உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்லுங்க. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க வாராகி அம்மன் பக்தர்களும் வேற எந்த பக்தர்களாக இருந்தாலும் அவங்க மனநிலை எப்படி இருக்கலாம், இப்போ அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்களே அவங்களுக்கு இந்த தருணத்தில் நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேள்விலாம் கேட்கும்போது அவள் எழுதிய ஒரு வாக்கு என்னன்னா, நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் கை தூக்கி விடுறவ தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்கி அவளை நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நேரத்துலையும் அம்மா இருக்கிறா அப்படின்னு உள் உணர்வு தான் நம்மளை சொல்லணும் தவிர, இதை நடந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க, அதை நீங்கள் உணர்வீங்க. ஆன்மீகத்தில் இல்லாதவங்க அதை உணர மாட்டாங்க. இப்படி பல பல ஒரு விதம் இருக்குது, கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. இந்த கேட்டகரியில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுலாம் அது என்ன சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய கேட்டகரி, அவங்களுடைய பின் விளைவெல்லாம் நம்ம பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் 13 வயசுலேருந்து கஷ்டப்பட்டது எனக்கு நடந்தது ஒரு நான் கூட தப்பு பண்ணியிருக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சுட்டு கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய வறுமை, அதனால நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதே மாதிரி அம்மாவை நம்பி நானும் இருந்தேன். அதன் மூலிமா எனக்கு அடுத்தடுத்த படிகள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இந்த ஏற்படுத்தி கொடுக்கும் போது நான் இன்னும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாக்கிட்டேயும் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்ட சொன்னால், அவள் இருந்ததுனால தான் நான் இருக்கிறேன், அவள் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை அப்படி தான் சொல்லுவேன். அது ஏன் சொல்றேன்னா, அவள் போட்ட பிச்சையில தான் நம்ம எல்லாரும் நான் இருக்கிறோம், குடும்பமே இருக்கிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த படிகள் அவள் கொடுக்கும்போது நீங்கள் அதை ஏற்படுத்திக்கணும். அந்த வாய்ப்பை நீங்கள் இது பண்ணிக்கணும். இல்லைங்க நானே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன், நான் இன்னும் சொன்னால் அவர்கள் கர்மா அவர்கள் மூலியம் தான் போகும் தவிர, அதனால உண்மையான கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணா, உண்மையான பிரார்த்தனை அம்மா கிட்ட இருக்கும்போது ஒரு நாள் கூட அவளை திட்டாம இருக்கக்கூடாது, அவளை திட்டக்கூடாது. எனக்கு நீ பண்ணிட்ட இதை செய்யன்னு சொல்லி திட்டக்கூடாது. 2வது என்னன்னா, கஷ்டம் கொடுக்கும் போது தான் நீங்க அதை உணர்வீங்க. எனக்கு கஷ்டம் இருக்கும்போது நல்லா அடிலாம் பட்டிருக்கும். நான் 13 வயசுல வேலை பார்க்கும்போது அடிதான். எனக்கு அது வரைக்கும் அடிதான் வரும். அது வரைக்கும் எனக்கு அடி வரல. ஏன்னா எனக்கு அவ ஆட்கொண்டுட்டான்னா அதுல இருந்து என்னால இது பண்ண முடியாது. அதனால எல்லாருக்கும் கஷ்டம் வரும்போதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அம்பாளை நீங்க முழுமையா, அம்பாள் மட்டும் கிடையாது, அனைத்து சுவாமிகளும் கும்பிட்றதுக்கு உங்களை உண்மையான பக்தியை நீங்க அதில் செலுத்தணும். 2வது என்னன்னா, போட்டி, பொறாமை, அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. 2வது என்ன, உழைப்பை நீங்க நம்பணும் தவிர அடுத்தவங்க பார்த்து நம்மளும் செய்யணும் அப்படின்னு இது பண்ணாதீங்க. அது என்னைக்குமே கடவுளுக்கு உசிதமான விஷயமே கிடையாது. அவ ஏத்துக்கவே மாட்டா. இதை 100% உண்மைனா
உன் உழைப்பை நம்பிதான் உங்க குடும்பம் இருக்குன்னா, உங்க உழைப்பை நம்ப தான் எல்லாமே இருக்குன்னா, அவ அவ வந்து உன்னுடைய உழைப்பை தான் கேட்கறா, அடுத்தவங்களோட உழைப்பை வந்து அவ கேட்க மாட்டா. இப்ப நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னது, அவள் உத்தரவிட்டதுனால தான் நம்ம பேச முடியும் தவிர, நம்ம உண்மை, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருப்போம் தவிர, உண்மை. நம்ம கனெக்டிவிட்டி ஆக முடியாது. உண்மை, அதனால. உண்மை. அவள் போடுற ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். நம்மளா ஒரு கட்டத்த கிரியேட் பண்ண முடியாது. சக்திய நம்பிட்டான்னா வச்சுக்கோங்களேன், சர்வேஸ்வரியும், சக்தியும் நம்ம நம்பிட்டோம்னா, அவளுடைய வழியில தான் நம்ம ஓட முடியும் தவிர, நம்மளா ஒரு ஜேர்னி எடுத்து ஓட முடியாது. இது 100க்கு 100 நான் உணர்ந்த உண்மை. நான் எடுத்த முட்டாள்தனமான உண்மை என்னன்னா, நான் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா இருந்ததுன்னா, அவ தப்புன்னு 1 வருஷம் கழிச்சு தான் உணர்த்துவாங்க. நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. அப்பப்போ உணர்த்த மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, "சுவாமி எப்படி சார் இந்த சைடு காதுல பேசுறாங்கன்னா?" பேசலாம் மாட்டா. காத்துல போயின்னே இருக்கும்போது, குசு குசு குசுன்னு பேசுவாங்களாம். நீங்க அத எப்ப தெரியுமா உணர்வீங்க? உங்களுக்குள்ள அம்பாள் இறங்குறாங்க, அவங்க உங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னா, நீங்க அம்மாகிட்ட ஒரு சனம் நீங்க விளக்கு ஏத்திட்டு, நீங்க சுவாமி முன்னாடியோ, இல்ல எந்த கோயில் முன்னாடி நீங்க அவகிட்ட கேளுங்களேன். "அம்மா நீ என் கூட இருக்கிறியா? என் கூட தான் இருக்கிறியா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நீ வந்து சொல்லுன்னா." "என் கூட தான் உன் கூட தான் இருக்கிறேன்." அப்படின்னு ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை நம்மளுக்குள்ள ஏற்படுறது தான் அதுதான் சக்தி. இது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சொல்றேன்னா, உண்மையான ஒரு பக்திய உணர்ந்தவன் நான் சொன்னாலும் கூட, சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனா நான் 13 வயசுலேருந்தே உணர்ந்திருக்கிறேன். அந்த உணர்ந்ததுனால நான் வந்து வெளிப்பாடு நான் இருக்கிறேன். இத நான் சொல்றேன். அதனால உண்மையான பக்தி நீங்க எப்படி வைக்கணும்னா, அம்மா கிட்ட வந்து சரணாகதின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பிள்ளைக்காகவும், வேலை வாய்ப்புக்காகவும், குடும்பத்துக்காக நம்ம அவகிட்ட போய் சரணாகதி அடைகிறோம். இந்த எல்லா சரணாகதி அடையறதுக்கான காரணம், அவளை நம்பினால் அவ கைவிட மாட்டான்னு அப்படின்னு. இன்னும் எல்லாரும் வந்து இருக்கிற அனைத்து மக்களும் வாராகிய வந்து எவ்வளோ பிரம்மாண்டமா அவள வச்சு தூக்கி ஒரு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் வந்து தன்னுடைய சக்தி காட்டுனது தான் எல்லாரும் அவள கும்பிடுறாங்க. அந்த சக்தி கொஞ்சமும் கம்மியாகல, அதிகமாவும் ஆகல. இன்னும் பல மடங்கு பலப்படுத்தின்னு தான் இருக்கு தவிர, அதுல இருந்து கம்மியே ஆகல. ஏன் ஆகலன்னா, அவளுடைய உன்னதமான சக்திய நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க நிறைய பஞ்சமிக்கு போய் நிறைய பேரு வேண்டுதல இதா இருக்குது. நீங்க சொன்னீங்க பஞ்சமிக்கு இந்த மாரி போனதுல ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் நடந்திருக்காங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு இக்கட்டான நிலைமை போன வருஷம் 2025ல நடந்தது. இது 26 25 டிசம்பர் மாசம் வந்து கரெக்ட்டா மார்கழி 16ஆம் தேதி என்னுடைய பொறந்த நாள். எனக்கு ஒரு வீட்ல ஒரு அசம்பாவிதம்னா ஒரு பெரிய பிரச்சனை. தம்பி வந்து ஏதோ ஒரு பொண்ண வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன ஏஜ்ன்னு தெரியல. என்ன அந்த பொண்ணு எந்த ஊரு எதுன்னு தெரியல. அந்த பொண்ண கூட்டிட்டு வரும்போதெல்லாம் ஒரே நெருடல். எங்க அம்மா. யாரையோ ஒருத்தி கூட்டு வரப்போறா. பெரிய பிரச்சனை. பார்த்துக்கோ! அப்படின்னு வந்துருச்சு. எங்க வீட்டுக்கும் யாருக்கும் தெரியாது. எங்க அப்பா சபரிமலைக்கு போய்க்கிறாரு. மா வரதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. 5 நாளு இதே ஒரு குழப்பத்திலே, போராட்டத்திலே இருந்துச்சு. போய் தினம் தினம் ஒரே பயம். என்ன பயம்? யாரு தெரியாத ஒரு பெண்ண கூட்டு வந்துட்டாங்களே! அந்த பெண்ண எப்படி திருப்பி அவங்க வீட்டுக்கு கொண்டு போறது? வயசும் இல்லையே! அந்த பொண்ணு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆபத்துல மாட்டிச்சுன்னா, கடைசில எங்களால அந்த பொண்ணுக்கு ஆயிடுமா? கண்ணு கலங்குது ப்ரோ. எனக்கு அந்த வீட்ல என்னால இருக்க முடியல. இருக்கிற வீட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் யார கூப்பிடுறதுன்னா, வாராகிய கூப்பிட்டு நான் வந்து வீட்டு வாசல்லேருந்து ஆகாயத்த பார்த்து கும்பிட்டுன்னுக்கிறேன். அம்மா இந்த மாரி ஒரு பொண்ணு வந்துட்டாம்மா. இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கும்மா. எப்படிம்மா இதுலேருந்து நான் வெளில வர்றது? கஷ்டமா இருக்கும்மா. இப்போ அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்க சூழ்நிலை இல்லையேம்மா. என் தம்பிக்கும் புரிஞ்சுக்க முடியலம்மா. கத்துறாம்மா, சண்டை போடுறாம்மா. அடுத்த பஞ்சமிக்கு நான் வருவேனா உங்க இடத்துக்கு? கும்பிடுவேனா? அப்படின்னு அழுது நிக்கிறேன். அவங்க வீட்ல பேசுறாங்க, இவங்க வீட்ல பேசுறாங்க. ஏதேதோ பேசி, பேசி என்ன பண்றாங்க, 5 நாள் வரைக்கும் வீட்லயே இருந்துட்டாங்க. 6வது நாள் கரெக்ட்டா மார்கழி 14ஆம் தேதி எங்க அப்பா வராரு உள்ளருந்து. வந்து பேசுறாங்க. பேசி இது பண்ணி அனுப்புற மாரி வச்சிருந்தாங்க. 2 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 6 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் ஆயிடுச்சு. கரெக்ட்டா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
நைட்டு அதாவது 18ஆம் தேதி வந்து நைட்டு வந்து எங்கள் அம்மா அழுதாங்க. நீங்கலாம் நாங்க இதுவரைக்கும் எந்த ஒரு கோர்ட்டு கேஸு போகாத ஒரு விஷயத்துல தான் நான் அம்மாவ வந்து வணங்குவேன். கெட்டது பண்ணக்கூடாது, யாருக்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. என் தம்பியும் வந்து போறான்னா, எனக்கு இனிமே போலீஸ் கேஸும் இல்ல. இதுலேருந்து ஒரு இக்கட்டான நிலைமையில காப்பாத்துமா அப்படின்னு கேட்டு கெஞ்சின ஒரு தருணம் அதுதான். 12ஆம் தேதி எங்க அம்மா படுத்துன்னுருக்குறாங்க, அழுகுறாங்க. "ஏம்மா அழுகுற?" அப்படின்னா, "அந்த பொண்ண நாளைக்கு போய் விடப்போறோம். விட்டுட்டாங்கன்னா, அது கடைசியில அவங்க ஏதோ அடிச்சுட்டு இது பண்ணிட்டாங்கன்னா, நீங்க போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா, உன் வாழ்க்கை போயிடும். நீயும் இப்போ தான் வேலைக்கு போய் நல்லா இது பண்ற. அவனுக்கும் புரியாத வயசு." அத சொல்லி என்ன பண்ணா, நைட்டு வரைக்கும் நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே கமர்ஷியல் காசு குடுக்குற மாரி தான் எல்லாமே தருவாய் இருந்தது. என்கிட்ட ரூ. 1 கூட கிடையாது. கரெக்ட்டா என்கிட்ட வந்து ரூ. 10,000 ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி, அந்த காச எதுக்கோ வச்சிருந்தேன். எதுக்கு வச்சிருந்தேன்னா, இந்த பிரச்சனை வந்துன்னா யாருக்காவது குடுத்து அத இது பண்ணி அந்த பொண்ணு எப்படியாவது பிரச்சனையிலேருந்து அவங்க பேரண்ட்ஸும் வந்து வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க கேளம்பாக்கத்துக்கு. நாங்களும் போயிட்டோம். போயிட்டு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அந்த அம்மா நைட்டு நாங்க இது பண்ணோம். எங்க அம்மா நம்ப மாட்டீங்க, ஒரு இக்கட்டான பிரச்சனை. 5 நிமிஷத்துல இப்படி இப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போறோம். அந்த பொண்ணு உக்காந்துன்னு இருக்கிறா. அவங்க பேரண்ட்ஸ் வரல. வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. வந்துட்டாங்க. உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு நிக்கிறோம். கப்பு 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 கப்புன்னு அடிக்குது. நெஞ்சு அடைக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்னு தெரியலலாம் இல்ல. தயவு செய்து போயிடுங்க. இருக்காதீங்க. போயிடுங்க. இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மா, நானு, எங்க அப்பா அதுக்கு தாண்டி தான் இருக்கிறாரே தவிர அவர் உள்ள வரல. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இந்த மாரி வந்துட்டாங்கம்மா. நான் சொல்லி அனுப்புறேன் அந்த பொண்ணுகிட்ட. அம்மா, அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க. எக்காரணத்த கொண்டும் சொல்லிடலாம்லாம் இல்ல. எங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. நாங்க கஷ்டப்படுற குடும்பம். நீ எத நம்பி இங்க வந்தேன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா பக்கத்துல ஹெல்ப்லாம் கேளும்மா. இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமா. ஏன்னா, அவங்கலாம் ஃபுல்லா வந்து நம்மளுடைய சமுதாயத்துல எல்லாமே ஒரு கொள்கை என்னன்னா, ஒரு ஜாதி அப்படின்னு ஒரு விஷயம் அங்க தென்பட்டதுனால எங்க அம்மாக்கு ஜாதி, மதம்லாம் தேவை கிடையாது. எங்க வாராகி அம்மாக்கெல்லாம். யார் இருந்தாலும் உடனே அனலைஸ் பண்ணி குடுக்குறது தான். குடுத்துட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணியும் ஃபோன் பண்றாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில இருக்கிறாங்க. இருந்துகிட்டு, "எங்க இருக்கிற? என்ன கலர்ப்பா ட்ரெஸ் போட்டிருக்கிற? உங்க அம்மா என்ன கலர் சாரி கட்டியிருக்காங்கன்னு?" அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் கலர மாத்தி சொல்லிட்டேன். சொல்லிட்டு நான் வந்து ஹேர் பட்ஸ் போட்டு கேட்டுனுக்கிறேன். கேட்டுனும்போது அந்த பொண்ணு இப்படி போயிட்டு டகடகன்னு போய் அங்க போய் வாசல்ல ஆர்ச்சர்ன்னு நின்னுச்சு. "நீ எங்க இருக்கிற?" இப்ப தம்பி வேற ஃபோன் பண்ணினுக்கிறாரு. எனக்கு அடுத்த கால்ல, செகண்ட் கால்ல வந்துனுக்குது. அவங்க அங்க இருக்கிறாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, "10 அடி தூரத்துல அவள தள்ளி இருந்து உட்டு வாடா. உட்றா அவளுடைய நெனப்பு அவளுடைய எண்ணம் தெரியும்னு" சொல்லிட்டு 10 அடி தூரமா அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போயிருச்சு. எங்க அம்மா பஸ்ல ஏற போறாங்க. நாங்கலாம் போறோம். மக்களோட மக்களா இருந்து போலான்னு சொல்லிட்டு. கப்பு கப்பு ஏன் அடிச்சதுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு அவங்க எங்கள வா வான்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க எங்கள? நன்றி சொல்லத்துக்கா? அடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. கார்ல வந்துருக்காங்க. நாங்க அதுக்கப்புறம் அங்கருந்து போயி, அங்கருந்து வெளில வந்த பிறகு ஃபோன எல்லாமே இது பண்ணிட்டு, அவங்க சொல்றாங்க, "பொண்ணு வரலையே, எங்கப்பா இருக்கிற? வெளில வா, நான் நிக்கிறோம்" அப்படின்னு சொன்னோம். இப்படி சொல்றதுக்குள்ள அவ அவகிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, "உங்க பொண்ணு பக்கத்துல தான் இருக்கிறா, நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என் பொண்ணு பக்கத்துல இருக்கிறா. ஃபோன குடுக்கல. பக்கத்துல இருக்கிறான். பக்கத்துல அங்க பொண்ணு இருக்குன்னு சொன்ன மாரி எனக்கு அம்மா உணர்த்ததுனால போய் சொன்னேன். "எங்க பாப்பா இல்லையா? பக்கத்துல இருக்கிறவங்க குடுங்கன்னு" சொன்னா குடுக்கல. கட் பண்ணிட்டாங்க. அந்த தருவாயிலேருந்து வெளில வந்துட்டோமா, அடுத்த பஞ்சமிக்கு நம்ம விளக்கடையில போய் அம்மாகிட்ட நன்றி சொன்னேன். "அம்மா ஒரு பெரிய இக்கட்டான நெலைமை. எங்களுக்கு போலீஸ் கேஸ்க்கு ஆகக்கூடாதுன்னு நெனச்சோம். எங்கள காப்பாத்தி விட்டதுக்கே உனக்கு கோடி புண்ணியம்மா. நான் இன்னும் நீ இருக்கிறன்னு நான் இன்னும் அந்த க்ஷணத்துல இருந்து இந்த பெரிய பிரச்சனை ப்ரோ இதுலேருந்து நாங்க வெளில வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் மேல எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ. அதுலேருந்து தினம் தூங்க முடியாது ப்ரோ. என்னைக்கு யார் வருவாங்கன்னு தெரியாது எனக்கு. வீட்ல எங்க அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்கள அடிச்சு நாங்க என்ன பிரயோஜனம்? மத்தவங்க. எங்களுக்கு உயிர் தான் முக்கியம் தவிர, எங்களுக்கு காசு பணம் கூட முக்கியம் கிடையாது. ஓடி வந்து
அவகிட்ட போய் அடுத்த பஞ்சமிக்குள்ள நான் போய் சரணாகதி அடைஞ்சு, அம்மா ரொம்ப நன்றிம்மா, உன்னை நான் இது பண்ணி உன்னை வணங்குனதுக்கு எனக்கு வந்து என்னை வந்து அவ காப்பாத்தி விட்டா. ஒரு ப்ரொடெக்ஷன் மாரி என்னை காப்பாத்தி விட்டு, அதுலேருந்து எங்களை விடுதலை பண்ணி விட்டதே எங்க வாராகி அம்மா தான். இன்ன வரைக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க, வாராகி அம்மா இருக்கனால தான் இந்த பெரிய பிரச்சனை இல்ல. ப்ரோ எனக்கு வந்து ஒரு ஏஜ் மேல ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு மேரேஜ் பண்றதுக்கு இந்த மாரிலாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, என்னால ஃபேஸ் பண்றதுக்கு எங்க அம்மாகிட்ட தான் நான் எதுனாலும் ஒப்பீனியன் கேட்பேன். இப்ப இந்த பிரச்சனைக்கு நான் யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும்? என் சொந்தக்காரர்கிட்ட ஒப்பீனியன் கேட்க முடியுமா? கொடுக்க முடியாது. எங்க அம்மா ஒப்பீனியன் கேட்டா, போய் பாரு அடுத்த நிமிஷத்துல அவ வரமாட்டா. நீங்களும் அந்த இடத்துக்கு போவாதீங்க. எந்த பிரச்சனையும் வராது சொல்லிட்டு அடுத்தடுத்த இதுக்கு இதோட விஷயம் என்ன இருக்கு? இதுதான் மிராக்கிள். இந்த மிராக்கிளுக்கு வந்து நம்ம நாள், கிழமை எதுவுமே இல்ல. அவ சொல்ற நாள், அவள சொல்ற நேரம் தான் நம்மளுக்கு முக்கியம் தவிர, நம்மளா ஒரு நாள் எடுத்துட்டு போய் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பிளான் போட்டுலாம் எதுவுமே சொல்லல. அவளே ஒரு படைத்தளபதி. என் பிள்ளைக்கு யாரு நீ வருவ? யாரு உன்னை அடிப்பா? வான்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்குள்ள பஞ்சமி வாரத்துக்குள்ள இதை வாஷ் அவுட் பண்ணிட்டேன். நான் போய் அவகிட்ட போய் காலில் போய் விழுந்தேன். மா என்னை காப்பாத்தி விட்டதுக்கே உனக்கு நன்றிம்மா. நான் உனக்கு என்ன வேணா நான் பண்றேம்மா அப்படின்னு அவகிட்ட போய் அன்பா கேட்டேன். உன்கிட்ட அன்பு தான் வேணும், பக்தி தான் வேணும். நீ எனக்கு இவ்வளோதான் பண்ணல. உன்னால முடிஞ்சது ஏழை எளியங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடு. அப்படிதான் அவளுடைய சாஸ்திர தர்மம் இருக்குது. இது உண்மையான நடந்த ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு பஞ்சமியில சொல்லுவேன்னா, அவளுடைய இடத்துல வந்து சொல்றதே ஒரு பெரிய மிராக்கிள். அது நடந்ததே ஒரு பெரிய விஷயம். அதுலேருந்து வெளி வந்தது தான் ஒரு சில மனுஷங்களுக்கெல்லாம் நடந்த உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா எப்பவுமே அவ ராணி தான். அவ ராணி இருக்கிற இடத்துல தான் எப்பவுமே எல்லாமே சகலமும் செல்வாக்கும் இருக்கும். அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தேங்க் பண்ணுவேன். எனக்கு வாராகி அம்மா தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. கண்டிப்பா இவ்வளவு உணர்வுபூர்வமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.